நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணியை தொடங்கி வைத்தார் மேயர் பிரியா. 5000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்பு. நாகை, இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியது. இலங்கை செல்ல உணவுடன் சேர்த்து ஒரு நபருக்கு 4050 ரூபாய் கட்டணம் வசூல். சேலத்தில் ஒரு கிராமத்தையே ஏமாற்றி 2 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த பெண். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க புகார். டெல்லியில் மதுக்கடைகளை திறந்ததால்தான் சட்டப்பேரவை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்தார். சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கருத்து. நாடு முழுவதும் 60 புதிய கட்சிகள் உதயமாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் நடிகர் விஜயின் தாவேகா மற்றும் நமது உரிமை காக்கும் கட்சி, மக்கள் முரசு கட்சிகள் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வு. சவரன் 64,360 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுகளில் நாடு முழுவதும் நடிகர் விஜயின் தாவேகா உட்பட 60 புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாடு முழுவதும் 6 தேசிய கட்சிகள், 58 மாநில கட்சிகள், 2763 அங்கீகரிக்கப்படாத பதிவு பெற்ற கட்சிகள் இருக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத நிலவரப்படி இந்தியாவில் 39 புதிய கட்சிகள் உதயமாகியுள்ளது என்றும், தமிழகத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம், நமது உரிமை காக்கும் கட்சி, மக்கள் முரசு கட்சி ஆகிய 3 கட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25 ஜனவரியில் 21 கட்சிகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் மதுக்கடைகளை திறந்ததால்தான் சட்டப்பேரவை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்தார் என சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடக்க காலத்தில் டெல்லி முதலமைச்சராக இருந்தபோது சிறப்பாக செயல்பட்டார் என்றும், அவர் 3 முறை டெல்லி முதல்வராக தேர்வானார் என்றும் அண்ணா ஹசாரே குறிப்பிட்டுள்ளார். கெஜ்ரிவால் சிறப்பாக செயல்பட்டதால் அவருக்கு எதிராக தாம் எதுவும் பேசாமல் இருந்ததாக அவர் கூறியுள்ளார். டெல்லியில் மதுபான கடைகளை திறப்பது, மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் கெஜ்ரிவால் ஈடுபட்டதே தேர்தலில் அவர் தோல்வியடைய காரணமாக அமைந்துவிட்டது என அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். சேலத்தில் கிராம மக்களை ஏமாற்றி 2 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்த பெண்ணை கைது செய்யக்கோரி பொதுமக்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சேலம் கெங்கவள்ளி நாகியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரேமா என்பவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒப்பந்த துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் மீது ஒரு கிராமமே சேர்ந்து மோசடி புகார் அளித்துள்ளது. கிராம பகுதியில் உள்ள மக்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறிய பிரேமா அவர்களிடம் இருந்து பணம் வாங்கியுள்ளார். குறிப்பாக அங்கன்வாடி பள்ளியில் ஆசிரியர் பணி, ஒவ்வொரு நபரிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். மேலும் பலரிடம் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி சீட்டு நடத்தியும் பிரேமா மோசடியில் ஈடுபட்டு கைவரிசை காட்டியுள்ளார். அரசு வேலை கிடைக்கும் என நம்பி பிரேமாவிடம் பணம் செலுத்தியவர்கள் மற்றும் சீட்டு கட்டியவர்கள் பிரேமாவிடம் பணத்தை திருப்பி கேட்டபோது பணம் கொடுக்காமல் இழுத்தடித்ததோடு மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் கண்ணீர் மல்க சேலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியில் 120 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அப்பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 120 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்த திருச்சி மாவட்டம் தேனூரை சேர்ந்த மோகனசுந்தரம் என்ற சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார், ஒரு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறையில் பள்ளி விழாவில் மாணவிகள் நடத்திய யோகாசனம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீன குருஞான சம்பந்தர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 40வது ஆண்டு விழா நடைபெற்றது.
இந்த விழாவில் மாணவிகள் யோகாசனம் மற்றும் பரதநாட்டியத்தை இணைத்து அரங்கேற்றிய புதுமையான நடனம் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. சிவதாண்டவம் பாடலுக்கு பத்மாசனம், மயூராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர். விழாவில் தருமபுரம் ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கலைத்திறனை பாராட்டினர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் காவலர்களிடம் இளம் பெண்கள் அநாகரிகமாக பேசி வம்பிழுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக வந்த இளம் பெண்கள் இருவர் அங்கிருந்த பொதுமக்களிடம் வம்பிழுத்ததால் ரோந்து பணியில் இருந்த காவலர்களிடம் இது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவலர்களையும் அந்த 2 இளம் பெண்களும் அநாகரிகமாக பேசி வம்பிழுத்துள்ளனர். இந்த இரு பெண்களும் சென்னை காசிமேடு பகுதியில் இருந்து வருவதாகவும், உங்களால் என்ன செய்ய முடியும் என தேவையில்லாமல் சென்னை தமிழில் பேசி வம்பிழுத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த ஒருவர் சமாதானம் செய்ய முயன்றபோது அவரை தகாத வார்த்தைகளால் பேசியதோடு தாக்கவும் முயற்சித்துள்ளனர். பொதுமக்களிடமும் காவலர்களிடமும் அந்த 2 இளம்பெண்கள் நடந்து கொண்ட விதம் அங்கிருந்தவர்களை முகம் சுழிக்க வைக்கும் வகையில் இருந்தது. தூத்துக்குடி கடற்கரையில் இலங்கைக்கு கடத்தவிருந்த வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் கடத்த முயன்ற 2 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் மஞ்சள், பீடி இலைகள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள், அழகு சாதனங்கள், வலி நிவாரணி மாத்திரைகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இலங்கைக்கு கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்தன. அதன் பேரில் கியூ பிரிவு போலீசார் கடற்கரை பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது படகில் இருந்து 10 மூட்டைகளில் வலி நிவாரணி மாத்திரைகள் கடத்த முயன்ற போது அவற்றை கையும் களவுமாக பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்தனர். வானிலை மாற்றம் காரணமாக நிறுத்தப்பட்ட நாகை இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை கடந்த 2023ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். வானிலை மாற்றம் காரணமாக கடந்த ஆண்டு நவம்பரில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்போது வானிலை சீரடைந்து தொழில்நுட்ப அனுமதி கிடைத்ததின் பேரில் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்து மீண்டும் இன்று தொடங்கியது. கப்பல் மூலம் இலங்கைக்கு செல்ல காலை உணவு, மதிய உணவுடன் சேர்த்து ஒரு நபருக்கு கட்டணமாக 4250 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மற்ற 6 நாட்களிலும் இச்சேவை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் 5000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சியுடன் மாநில நாட்டு நலப்பணி திட்ட குழுமம், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நம்ம சென்னை நம்ம பொறுப்பு, நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற உணர்வுடன் கடற்கரை தூய்மை பணியை மாநகர மேயர் பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த தூய்மை பணியில் 5000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பொதுமக்கள் தங்களது பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று விழிப்புணர்வினை ஏற்படுத்தி கடற்கரையில் பிளாஸ்டிக் மற்றும் பிற குப்பைகளை அகற்றினார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் நேற்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 64,200 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 8045 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.